இங்கே செந்திலுங்கிறவங்க நல்லபடியாக பால் காய்ச்சி முடிச்சாச்சு. முடித்தோன்னே அவங்கவுங்க ஒவ்வொருத்தராக கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல பாண்டியனுங்கிறவங்க கையில் கொஞ்சம் பைசா கொடுக்காங்க. அதாவது மீனாக்கிட்ட. மீனாங்கிறவங்க எதுக்கு மாமா இது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா பால் காய்ச்சிருக்கீங்களா, அதுக்கு நான் கொடுக்கணும் தான் கொடுக்க, வேறு எதுவும் நினச்சி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மீனா வேணும்னு செந்தில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாங்கிறவங்க வாங்கிறதாங்க. அடுத்து சரவணனுங்கிறவங்க ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள் கொடுக்குறாங்க. அப்படி கதிர் எல்லாருமே கிஃப்ட் கொடுக்காங்க. ஆனால் பார்த்தா அவங்க ஒய்ஃப் ரொம்ப முறைக்காங்க. பாருங்கள் எல்லோரும் கிஃப்ட் கொடுக்காங்க, நம்மளுக்கு கொடுக்குறது என்ன இருக்குது, ஏன்னா பைசா கிடையாது, அதுக்கப்புறம் உங்கள் அக்கா வீட்டில் போய் நிற்கணும் அதானே அப்படின்னு சொல்லி முறைக்காங்க. காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் மீனாங்கிறவங்க மட்டும் ரொம்ப சோகத்திலே இருக்காங்க. செந்தில் சொல்கிறாங்க, என்ன இதுக்கெலாம் சோகப்படக்கூடாது, எல்லாமே நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி பார்த்தா நம்ம ரொம்ப சந்தோஷமாகவே இருக்க போகிறோம் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா அதை காதில் கூட வாங்கலை. நைட் ஆகிட்டு. நைட் ஆனோடனே மீனாங்கிறவங்க அவங்களுக்காண்டி செந்திலுங்கிறவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் செந்திலுங்கிறவங்க இன்னும் வரவே இல்லை. மீனாங்கிறவங்களுக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. படுத்து எழுந்திரிச்சு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்பவும் வரல. என்ன இவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. கடைசியாக 2 மணி போல் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. மீனாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா தனியாக இருக்காங்க. அப்போ 2 மணி போல் கதவை தட்டுறது யாருன்னு தெரியலன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. பயந்துக்கிட்டே போய் கதவையும் திறக்காங்க. திறந்தப்பும் பார்த்தோன்னா செந்தில்ங்கிறவங்க நிற்க கூட முடியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நம்ம வீட்டுக்காரங்க குடிப்பாங்களா, ரொம்ப புதுசாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. பண்ணணும் கூட அவங்களுக்கு தெரியலை. இப்படிப்பட்டவங்கள நம்பி நம்மளும் வந்துட்டோமே. மெதுவாக அவங்கள கொண்டு பெட்ரூமில் படுக்க வைக்காங்க. இப்போ எது பேசினாலும் அவருக்கு புரிய போகிறதில்ல. அதனால் நம்ம இப்போ எதுவும் பேசாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஒருபடியாக விடிய காலம் ஆச்சு. அவங்கவுங்க வெளியில் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து செந்திலுங்கிறவங்க எந்திரிச்சு வராங்க. என்னடா உடம்புலாம் ரொம்ப வலிக்கு, தலைலாம் வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன மீனாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வராங்க. சரி ஒருவேளை எங்கேயாவது வெளியில் இருப்பாளாக இருக்கும், நம்ம போய் வெளியில் பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனாவை பார்த்தோன்னே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க சத்தமே கொடுக்காம அமைதியாக இருக்காங்க. மீனா ரொம்ப தலைவலிக்கு மீனா, கொஞ்சம் காஃபி ஏதாட்டு போட்டு கொண்டு தாயேன் அப்படிங்க. ஏன் நேற்று குடிச்சில அந்த காஃபி நல்லா இல்லையா அப்படின்னு கேட்காங்க. என்ன சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன் அப்படிங்க. நேற்று நீங்கள் எதுவுமே பண்ணலையா, உங்களை நம்பி நான் தனியாக வந்ததுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், இதில் வேறு நம்ம தனியாக போனால் தான் சந்தோஷமாக இருக்கணும், இது வரைக்கும் நீங்கள் குடிச்சிருக்கல அப்படின்னு கேட்க. இல்லை அப்போ நேற்று எங்கே அவ்வளோ போதையில் ஒரு பொண்டாட்டி தனியாக இருப்பேன்னு கூட என்ன இல்லை, அது 2 மணி போல் வந்து கதவை திறக்கிங்க தட்டுதே, எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா, உங்களை நம்பி நான் வந்ததுக்கு என் புத்தியை தான் நான் என்ன சொல்லணுன்னே எனக்கு தெரியலை, இதில் வேறு எங்கள் அப்பா வேறு உங்களுக்கு சப்போர்ட் வர மருமோ அப்படி இப்படின்னு, இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஏசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வேறு இந்த மருமனுக்கு சப்போர்ட், தங்கமான மருமவே நல்லா பார்த்துக்கணும், இது நம்ம மாமா வீட்டிலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா, நீங்கள் இல்லைனாலும் எனக்கு துணைக்கு அவ்வளோவே இருந்திருப்பா, அது கொஞ்சம் பயமாக இல்லாமல் இருக்கும், இப்படி தனியாக விட்டுட்டு இப்படி வேறு குடிச்சிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தான் ஏதோ தெரியாமல் குடிச்சிட்டேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் எப்படி நம்புறது, சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக குடிக்க மாட்டேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செந்திலுங்கிறவங்க குடிக்கி ரொம்பவே பழக்கமாயிட்டாங்க. இனிமேல் குடியை நிப்பாட்டுவாங்களா என்னன்னு தெரியலை. இனிமேல் குடித்தா என்ன நடக்குங்கிறதையும் பார்க்கலாம் மக்களே.